நல்ல உட்டன்ல சூப்பராக செஞ்சுருக்காங்க. பாருங்க, நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இது எக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஜி ஃபேமிலி. நாங்க இப்போ கைரோல இருந்து அபுதாபிக்கு போக போறோம். மணி 3:30 ஆகுது. இந்த ஒரு கடையை பாருங்க. இதுலதான் நாங்க மோஸ்ட்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நல்லாவும் இருந்தது, பிரைஸும் நல்லா இருந்தது, டேஸ்ட் வைஸும் நல்லா இருந்தது. நீங்க இங்க வந்தீங்கன்னா, டவுன் டவுன்ல ஸ்டே பண்றீங்கன்னா நீங்க வந்து இங்க தாராளமா இங்க வந்து சாப்பிடலாம். நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட். நாங்க இப்ப வந்து ஏர்போர்ட் போறதுக்காக ஊபருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் டிரைவர் வரல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு உள்ள நாள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஈரோடு டு அபுதாபி அவங்களுக்கு ஒரு 3.5 hours நினைக்கேன் ஏர்போர்ட்டு போக போகிறோம். ஓகே, இது பாருங்க, ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. நாங்க இன்னும் இடத்துல இருந்து இங்க வர்றதுக்கு வந்து 100 எஜிப்சியன் பவுண்ட் ஆச்சு. 100 எஜிப்சியன் பவுண்ட்னா ரொம்ப சீப்பு தான். அங்க டாக்ஸி ஊபருக்குலாம் ரொம்ப சீப்பா தான் இருந்தது. பாருங்க, ஈஜிப்ட் ஏர்போர்ட் நல்ல பெருசா இருக்குது. நைட்டு 3:30க்கு நாங்க வரும்போது ரோட்ல பயங்கர பிஸியா இருந்தது. இந்த பாருங்க, உள்ள வந்துட்டோம். இங்க செக்இன் போறோம். அங்க கொஞ்சம் பிஸியா தான் இருக்கு. நம்ம சீக்கிரம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு வெப் செக்இன் பண்ணிருக்கோம். வெப் செக்இன் பண்ணிருக்கீங்களா? அப்ப நம்ம இந்த லைன்ல நின்னா போதுமா? சரி, 240 to 245 வரைக்கும் எத்திகாது ஏர்போர்ட் ஃப்ளைட்ல போற பேசஞ்சர்ஸ்க்கு. இதை பாருங்க, போர்டிங் கார்டு வாங்கியாச்சு. இனி ஒரு 2 பேப்பர் தந்திருக்காங்க. டிபார்ச்சர் யூஐ அபுதாபி. இதை வந்து நம்ம ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. இமிக்ரேஷன்ல இந்த ஃபார்மை கொடுக்கணும். அதனால இதை ஃபில் பண்ணிட்டு தான் போகணும். இது பாருங்க, இந்த ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணிட்டு தான் உள்ள போகணும். எல்லாரும் ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நாங்களும் ஃபில் பண்ணுறோம். ஓகே, பிரிமியர் ஆஞ்சு போயிட்டு இருக்கோம். டைம் ஆயிட்டு 30 minutes தான் இருக்கு. 30 minutes கூட இல்லை. சமோசா இருக்கு. சமோசா இருக்கு தானே. ஆப்பிள் இருக்கு, கேக் இருக்கு. இங்கே வா, இது இந்த நிறைய இருக்கு. அனி இங்கே வரு, இந்த நிறைய இதுவாக சலாட் இருக்கு. எல்லா டைப் சலாட் இருக்கு. பீச்சு சாலட் தான். வெங்காயம் இந்த இது டைம் இல்லை. அதை எடுத்தேன். சாசேஜ். ஓகே, பாருங்க, நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். இது எக்கு. இது எக்கு தான். இது வந்து வெஜிடபிள் மஷ்ரூம் இதெல்லாம் இருக்கு. இது பாருங்க, சாலாடு. அவங்களுக்குள்ளே கட்டுங்க. காஃபி ப்ளஸ் மில்க் தான். உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா? கேப்பிச்சுனோ இல்லை, காஃபி ப்ளஸ் மில்க். லான்ச் में சாப்பிட்டாச்சு. ப்ரீமியம் லான்ச் ஏஎஸ் போட்டுட்டு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு பிளாக் டீ எடுத்துருந்தோம். இப்போ போர்டிங்க்கு போக போகிறோம். டைம் ஆகிட்டு போக வேண்டியது. ஓகே, 6 மணி ஆகிட்டு. 6:30க்கு நமக்கு ஃப்ளைட்டு. சரி, சீக்கிரம் போகும். அதே மாதிரி இருக்கும்.
ஐட்டங்கள் சூப்பராக செஞ்சுருக்காங்க. அழகாக இருக்குண்ணா. கெய்ரோ ஏர்போர்ட்டில் ப்ரீமியம் லாஞ்சுக்கு போனோம். அதான் நாங்கள் எங்களோட கார்டுக்கு வந்து அந்த லாஞ்சு தான் போனோம். அங்கேயும் ஒரு 3 லாஞ்ச் இருந்தது. எல்லாமே பக்கம் பக்கம் தான் இருக்குது. போர்டிங் தொடங்கியிருக்கு, போ டைம் இல்லை. இந்த பாருங்க பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருந்தது. பெயிண்ட் பண்ணி அவங்க சேல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அது வேணும், யாரும் வேணும்னா அதை வந்து நீங்கள் விலை கொடுத்து வாங்கலாம். அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அந்த பெயிண்டிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அதில் ரிவ்யூவும் கொடுக்கலாம். ஒரு நோட் புக் வச்சுருந்தாங்க. இந்த பெயிண்டிங்கை பற்றி நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதான் அதே எழுதிட்டுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது பெயிண்டிங். போர்டிங் கேட் பக்கத்தில் தான் இந்த ஆர்ட்டும் இருந்தது. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணோம். இந்த பாருங்கள் ஃப்ளைட்டு, வேறு ஃப்ளைட்டு, இது எங்களோட ஃப்ளைட் இல்லை. நாங்கள் போர்டிங்காக கிளம்பி போகிறோம். இந்த பாருங்கள் பிரிட்ஜில் போயிட்டுருக்கதான் நீங்கள் பார்க்குறீங்க. கெய்ரோவில் யுஏஇ மாதிரி இல்லை, கல்ஃப் மாதிரி இல்லை, கொஞ்சம் நல்ல குளிர் இருந்தது. ஸ்வெட்டர் போட்டு தான் வந்தோம். ஃப்ளைட்லேயும் குளிராக தான் இருந்தது. அதான் போத்திட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டில் எங்களுக்கு சாண்ட்விச்சும் காஃபியும் கொடுத்தாங்க. என்ன ட்ரிங்க்ஸ் வேணாலும் வாங்கிக்கிடலாம், ஜூஸ் எது வேணாலும் வாங்கிக்கலாம். நான் காஃபி வாங்கினேன். நாங்கள் லாஞ்சில் சாப்பிட்டதுனால நாங்கள் இது காஃபி மட்டும்தான் குடித்தோம். பாருங்கள், அபுதாபி ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். ஏர்போர்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள். எல்லா ஃப்ளைட்ஸும் இந்த சைடு எல்லாமே வந்து எத்திஹாத் ஃப்ளைட்ஸ் தான் இருந்தது. மற்ற ஏர்லைன்ஸில் உள்ள ஏர்க்ராஃப்ட் ஒன்றும் இந்த சைடு பார்க்க முடியலை எங்களுக்கு. அப்புறம் இந்த பாருங்கள் அபுதாபி ஏர்போர்ட் வந்து பாருங்கள் எத்திஹாத் ஃப்ளைட்டு ப்ளூ கலரில் இருக்குது. நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன். அப்புறம் நிறைய இந்த ஒரு ஃப்ளைட்டு மூவ் ஆகிட்டுருக்கு பாருங்கள். விசிட் அபுதாபி கசரல் ரட்டா. அனே ஏய் நிஜா பேக் எடுப்போம். 10 10 நம்மதான் ஃபர்ஸ்ட் வந்து பேக்கேஜ் செக்ஷனில் யாருமே இல்லை. நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்துருக்கோம். 10 693 மஸ்கட்டு டொராண்டோ இல்லை அந்த சைடு இருக்குமோ, அந்த பக்கம் இருக்கும். வந்து இந்த பெல்ட்டில் தான் வருது. 6 தானே. அபுதாபி ஏர்போர்ட்டில் அந்த ரூஃபை பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது. நாங்கள் எப்போ இந்த ஏர்போர்ட் வந்தாலும் இந்த ரூஃபுக்கு கீழே நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம். அது ரொம்ப பிடிக்கும். இந்த நல்ல டிசைன் நல்லா இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் லக்கேஜ்லாம் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு நாங்கள் எக்ஸிட் ஆக போகிறோம். இங்கே வெளியில் வந்தாச்சு. அத்தானோட ஃப்ரெண்டுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவர் கார் எடுத்துகிட்டு வருவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஈஜிப்தில் கெய்ரோ, லக்ஸோர் போனோம். மம்மி, பிரமிடு, ஹாட் பலூனில் போனோம். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். உங்களுக்கு இந்த வீடியோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். எல்லா வீடியோவும் நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை, டேக் கேர்.